எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸி கிச்சனில் சுவையான பீட்ரூட் சாலட் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன். நான் பீட்ரூட்டை தோலை சீவிட்டு கழுகி நல்லா துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் சுகர், ஒரு ஹாஃப் லயம் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட் நான் குக் பண்ண போகிறது இல்லைங்க. ரத்த சோகை இருக்கவங்களுக்கெல்லாம் இது நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பீட்ரூட் ஆனால் பச்சையாக சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குக் பண்ணவே கஷ்டமாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட. நீங்கள் நைட் என்ன பண்ணணும், நல்லா துருவிட்டு இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை, இது பாருங்கள், சர்க்கரை இப்படி போட்டுட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் இதில் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு டப்பாவில் போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. நேற்று நைட்டு இதை நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மூடி வச்சுருந்தேன். நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல. இது பாருங்கள், காலையில் எழுந்தால் இந்த மாதிரி இந்த கிரேவியாக அந்த மாதிரி வரும். ஒரு சின்ன பவுல் எடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்களா பிள்ளைங்களுக்கு, அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் இந்த கிரேவியோடு சேர்த்து ஒரு நாளைக்கு கொடுத்து பாருங்கள். டெய்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மார்னிங் கொடுக்கலாம், எப்போ வேணால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாலட் மாதிரி கொடுக்கலாம். நம்மவும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. பீட்ரூட் சாலட்.